அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பீஃப் சம்சா தான் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த வெங்காயம் கட் பண்ணதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், கொஞ்சமாக அது பேர் என்ன, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலாவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் பீஃப் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சேன். அதை வேக வச்சதை மிக்சியில் போட்டு நல்லா குறைப்பாக்க நான் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி சம்சா ரோல் பண்ணி அதில் போட்டு நல்லா கொஞ்சமாக மைதா மாவு தடவி அதை நல்லா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட நல்ல மிதமான எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் சம்சா ரெடி. பீஃப் சம்சா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இது இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தாரில் இதுதான் நான் செஞ்சுருந்தேன். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.